திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் குடியிருப்புகளுக்கு நடுவே அமைந்திருக்கும் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையை முற்றுகையிட்டு அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்து நாம் பார்க்கலாம். இதுகுறித்து பேசுவதற்காக செய்தியாளர் சார்ல்ஸ் உடனிருக்கிறார். சார்ல்ஸ், என்ன காரணம் பொதுமக்கள் முற்றுகையிடுவதற்கு? அதாவது முக்கியமாக நாம இப்ப தற்போது நின்று கொண்டிருக்கும் பகுதி வந்து மணப்பாறையில் உள்ள கோயில்பட்டி சாலையில் உள்ள இந்த டாஸ்மாக் கடை அகற்ற கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மிகப்பெரிய அளவில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டே பேசலாம். குறிப்பாக அவர்கள் ஊர்வலமாக முன்னதாக டாஸ்மாக் கடைக்கு முன்னதாக வந்து அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றாங்க. அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினாங்க. அவர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. இப்ப தற்போது தொடர்ந்து வந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கையில் வந்து தட்டுகளை வைத்தும் பூட்டுகளை, அதாவது இந்த கடைக்கு டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போட வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் வந்து போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. இந்த சாலை முழுவதும் இப்போ தற்போது போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் ஏற்கனவே கடந்த 7 வருட காலமாக இந்த டாஸ்மாக் கடை என்பது இந்த பகுதியில் இருக்கு. டாஸ்மாக் கடையை வந்து உடனே அகற்ற வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக இது மிக அருகாமையிலேயே சிறு குழந்தைகள் பயிலக்கூடிய தனியார் பள்ளியும் இருக்கிறது, அதே போல் நூலகமும் இருக்கிறது. இது போன்ற நிலையில் தான் அவர்கள் ஏற்கனவே பல முறை வந்து தாசில்தார் அவர்களுக்கும் இது தொடர்பாக நேரடியாகவும் மனுக்களையும் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே தற்போது போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. நாம இப்ப அவரிடம் கேட்கலாம். போராட்டத்தை கூட நேரடியாக பார்க்கலாம். இப்ப இந்த போராட்டம் என்பது வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இப்ப தற்பொழுது நடத்துகின்ற இந்த போராட்டத்தை இது தொடர்பாக தாசில்தார் பேசியிருக்கீங்களா? அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க? நேற்றைய தினம் இதுக்கு முன்னாடி 2013 பேசணும். அப்ப இருந்த தாசில்தார் 3 மாசத்துல இந்த கடையை வந்து நாங்க வந்து மூடிடுவோம்னு சொன்னாங்க. 2013 இன்னைக்கு 2016 3 வருஷமா மூடல. 500 கடை மூடப்படும் தமிழக முதலமைச்சர் அறிவிச்சாங்க. அதுல கூட இந்த கடையை மூடல. இப்ப நேத்து பேச்சுவார்த்தை நடந்தது. நேத்து பேச்சுவார்த்தையில என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த கடை விதிமுறைப்படி தான் நடக்கிறதுன்னு டாஸ்மாக் அதிகாரி சரத்து கொடுக்கிறார். நாங்க சொல்றதே என்னன்னா, விதிமுறை மீறி இருக்குங்கிறது தான். இதுக்கு பின்னாடி, இந்த கடைக்கு பின்னாடி நூலகம், இதுக்கு லெப்ட் சைடு ஆஸ்பத்திரி, இதுக்கு ரைட் சைடு பள்ளிக்கூடம், எதிர்த்த மாதிரி பால் சொசைட்டி, தினசரி பெண்கள் போய் வருகின்ற இடம். இது தொடர்பாக நேற்று வந்து டாஸ்மார்க்குடைய துணை மேலாளர், அது மட்டும் இல்லாமல் தாசில்தார் உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படலையா? பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படல. ஏன்னா அவங்க எப்ப மூடுறேன்னே சொல்லல. மூடப்படும் சொன்னாங்க. இதே மாதிரி தான் 2013 சொன்னாங்க. இப்போ ஒரு வாரத்தில் மூடுறோம், 10 நாள்ல மூடுறோம், 2 நாள்ல மூடுறோன்னு சொன்னா கூட பரவாயில்ல, டைம் எடுத்துக்கலாம். ஆனா 2013 சொன்ன அதே பதில திருப்பி சொல்றாங்க. எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எனவே தான் இந்த போராட்டம் நடத்துறோம். எப்ப திறந்தாலும் திரும்பி போராட்டம் நடத்துவோம். இப்ப இது பூட்டிப்பட்டு இன்னைக்கு போட்டிருக்காங்க. நாங்க போராட்டம் நடத்தினா பூட்டிருக்காங்க. நாளைக்கு திறப்பாங்க, நாளை கழிச்சு திறப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திறப்பாங்கன்னா மறுபடியும் போராட்டம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை நண்பர்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க பொதுமக்கள் பக்கம் நிக்கணும்னு நான் கேட்கிறேன். அவங்களும் பொதுமக்கள் பக்கம் நிக்கணும். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் ஆயிரக்கணக்கான கையெழுத்தை வாங்கி கொடுத்துருக்கிறோம். பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்கோம். ஒண்ணுமே அசைவில்லை. எனவே தான் இந்த போராட்டம். முக்கியமாக அதாவது இவர்களை பொறுத்தவரை வந்து ஏற்கனவே பல கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. இன்று போராட்டம் நடத்தியும் இதற்கான விடிவு என்பது ஏற்படவில்லை என்றால், அதாவது இந்த டாஸ்மாக் கடையை வந்து மூடவில்லை என்றால் உடனடியாக அடுத்த கட்ட போராட்டத்தை துவக்குவோம் எனவும் தொடர்ந்து வந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் தெரிவிச்சிருக்காங்க. முன்னதாக வந்து காவல்துறை அதிகமானோர் வந்து பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தாங்க. 12 மணிக்கு திறக்க வேண்டிய இந்த டாஸ்மாக் கடையானது இதுவரை வந்து திறக்கப்படவில்லை. தற்போது வந்து போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் இப்போ தற்போது கைதாகி வராங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவரும் கையில் வந்து தட்டுகளை வைத்தும், கையில் வந்து அதுவும் இல்லாமல் கடைக்கு பூட்டு போட வேண்டும், பூட்டுகளை கொண்டு வந்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சற்று நேரத்துக்கு முன்னதாக வந்து வாக்குவாதம் ஏற்பட்டது, தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. போலீசார் இப்ப தற்போது அவர்களை வந்து கைது செய்திருக்காங்க. உமா சார்லஸ், இதற்கு முன்னர் எத்தனை முறை புகார் கொடுத்திருக்காங்க? தற்போது இருக்கும் மாவட்ட அதிகாரிகள் இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க? பத்மபிரியா, முக்கியமாக நாம் வந்து இந்த கடை, அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வருமானம் வரக்கூடிய கடை. நாம் இப்போ தற்போது அதற்கான தகவலையும் சேகரித்திருந்தோம். மணப்பாறையை பொறுத்தளவு ஏற்கனவே வந்து மணப்பாறை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 11 டாஸ்மாக் கடைகள் என்பது இருந்தது. இந்த 11 டாஸ்மாக் கடைகளில் ஏற்கனவே தமிழக அரசு அவர்கள் உத்தரவின் பேரில் 500 டாஸ்மாக் கடைகள் என்பது மூடப்பட்டது. நம்ம காட்சிகளை பார்த்து கொண்டே கூட பேசலாம் பத்மபிரியா. அதாவது இவர்களை பொறுத்தளவு இந்த 10 கடைகள், ஏற்கனவே ஒரு கடை என்பது அந்த 500 கடை மூடப்பட்ட பொழுது ஒரு கடை மூடப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த கடையை வந்து மூட வேண்டும். மிக அருகாமையிலேயே, அதாவது குடியிருப்பு அருகாமையில் இருக்கிறது, பொது நூலகம் என்பது அருகாமையில் இருக்கிறது. அதே போல் அன்றாடம் அத்தியாவசிய பொருளான பால் உற்பத்தி, அதாவது செய்யக்கூடிய இடமும் இருக்கிறது. பொதுமக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய இடத்தில், அதுவும் பிரதான சாலையில் இந்த டாஸ்மாக் கடை இருப்பதால் உடனே இதை அகற்ற வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி வராங்க.
இதற்காக நாம் நேரடியாக வந்து சற்று நேரத்துக்கு முன்னதாக டாஸ்மாக் உடைய டிஎம் துணை மேலர் அவர்களையும் கேட்டோம். அவர் இந்த கடையை வந்து விரைவில், அதாவது மாற்று இடம் என்பது விரைவில், அதற்காக அந்த கடைக்கான மாற்று இடம் என்பது பார்த்துவிட்டு விரைவில் மாற்றக்கூடிய நடவடிக்கை எடுப்போம் என தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமில்லாமல் பொதுமக்களுடைய அனைத்து கருத்தும் இந்த டாஸ்மாக் கடையை வந்து உடனே வந்து அகற்ற வேண்டும், இங்கிருந்து அவர்கள் மூட வேண்டும் என்பதே அவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. கைது செய்யப்பட்ட அனைவரும் இப்போ தற்போது வந்து கைதாகி அவர்கள் அனைவரும் போலீசார் அவர்களை வேனில் அழைத்து அருகாமையில் உள்ள திருமணத்தில் தங்க அழைத்து செல்றாங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசார் என்பது பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை, அதாவது இந்த நிமிடம் வரை இந்த டாஸ்மாக் கடையை வந்து இதுவரை வந்து திறக்கவில்லை. காலை முதலே வந்து இங்கே உள்ள பணியாளர்கள் அனைவருமே வந்திருந்தாங்க. அவர்கள் அனைவருமே அதாவது குறிப்பாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் உத்தரவிட்டது பிறகே இந்த கடையை திறக்க வேண்டும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. போராட்டம் என்பது இப்போ தொடர்ந்து நடைபெற்று வந்தது. சார்ல்ஸ், மதுக்கடைக்கு அருகில் மருத்துவமனை, பள்ளிக்கூடம், நூலகம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிற நிலையில் அந்த பகுதி மக்கள் என்ன மாதிரியான சங்கடங்களுக்கு ஆளாகி வராங்க? அதாவது நாம் ஏற்கனவே பதிவு செய்தோம், நீங்க கூட அந்த காட்சிகளை பார்க்கலாம். எனது இடதுபுறம் பகுதியில் தான் இந்த டாஸ்மாக் கடை என்பது இருக்கிறது. இந்த டாஸ்மாக் கடைக்கு மிக அருகாமையிலே குடியிருப்பு, அதாவது குடியிருப்புக்கு முன்னதாக தான் இந்த டாஸ்மாக் கடை இருக்கிறது. காட்சிகளை நேரடியாக பார்த்தால் தெரியும். இதன் பின்புறம், அந்த கட்டிடத்துக்கு பின்புறம் தான் நூலகம் என்பது உள்ளது. இது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய நூலகம். அது மட்டும் இல்லாமல் மிக அருகாமையிலேயே சிறு குழந்தைகள் பயிலக்கூடிய பள்ளிக்கூடம், அதாவது தனியார் பிரைமரி ஸ்கூலும் உள்ளது. இவ்வளவு மிக அருகாமையில் உள்ள இந்த டாஸ்மாக் கடையை கடந்த 7 வருடமாக இந்த பகுதியிலே வைத்திருக்காங்க. தொடர்ந்து இதற்காக வந்து அவர்கள் போராடி வந்தும் ஆனால் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. நேற்று இது தொடர்பாக இவர்களிடம் வந்து அவர்கள், அதாவது குறிப்பாக போராட்டம் நடத்தவர்களாக இருக்கட்டும், பொதுமக்களிடமும் வந்து டாஸ்மாக் கடையில் உள்ள டாஸ்மாக் உடைய துணை மேலாளர் தாசில்தார் அவர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. அவர்கள் உடனடியாக இந்த கடையை மாற்றும் வரை போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தாங்க. பொதுமக்களை பொறுத்தளவு நாம் நேரடியாக மீண்டும் ஒரு காட்சிகளை பார்க்கலாம். அதாவது இந்த டாஸ்மாக் கடைக்கு இடதுபுறம் உள்ள பகுதியில் பிரதான சாலை, அந்த மிக அருகாமையில் உள்ள சாலையில் அந்த தெருவிலேயே வந்து மதுபானம் அருந்துபவர்கள், மதுபான விரும்பிகள் அனைவருமே இந்த பகுதிக்கு வந்து அவர்கள் இந்த கடையில் அவர்கள் அந்த மதுபானங்களை வாங்கி விட்டு அந்த பிரதான தெருவிலேயே அவர்கள் அமர்ந்து மதுபானங்களை அருந்துவதாக தெரிவிச்சிருக்காங்க. நாம கூட இப்போ தற்போது இங்கே பகுதியில் உள்ளவர்களை நேரடியாக வேணால் கேட்கலாம். இந்த பகுதியை பொறுத்தளவு வந்து குறிப்பாக இவர்கள் அனைவருமே, அதாவது காலை முதலே வந்து ஒரு சிலர் வந்து இந்த மதுபான கடை திறக்க வேண்டும் என காவல்துறையினர் வந்து அவர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இன்று வந்து இந்த டாஸ்மாக் கடை என்பது வந்து திறக்கப்படாது. அது மட்டும் இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுவதால் அவர்கள் வந்து அனைவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க. தொடர்ந்து பொதுமக்களை பொறுத்தளவு இந்த பகுதியில் அவர்களுக்கு மிக இடையூறாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க.